வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை விசேஷமாக தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய நேசகுமாரருக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு கடந்த நாட்களே நாம் தாவீதின் வாழ்க்கையிலிருந்தும் ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொண்டோம். தாவீது சந்தித்த அவருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்தும் ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வகையில நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் யோவாப். மிக அருமையான ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், தாவீதை ரொம்ப நேசித்த ஒரு மனிதன். ஆனால் அவருடைய கடைசி நாட்கள் ஒரு நல்ல விதமா அமையல அப்படிங்கறது கூட பார்த்தோம். அவர் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அந்த நன்மைகள் கடைசி நாட்கள்ல பார்க்கப்படல. தாவீதால அவர் செய்த அந்த மோசங்கள் தான் அவர் முன்னாடி நினைச்சு அதுக்கு தகுந்த தண்டனையும் கூட யோவாப்பு என்ன பண்றாருன்னா அங்க பெற்றுக்கொண்டார் அப்படிங்கறத கூட நம்ம பார்த்தோம். அதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கறத கூட நம்ம சென்ற நாட்கள்ல நம்ம பார்த்தோம். அப்ப நாமளும் கூட உடன்படிக்கை செஞ்சு இந்த ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பல தியாகங்கள் செஞ்சிருக்கலாம், பல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம். நம்ம மத்தியில கூட சகோதரர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. தங்களுக்கு கிடைத்த அதிக வருமானம் கிடைத்த வேலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்த சகோதரர்கள் கூட நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அப்ப அது போன்ற எத்தனையோ தியாகங்கள் நாம செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன? இப்ப பிரசன்ட், இப்ப நாம தேவனுக்குள்ள என்ன ஒரு குணலட்சணம் காமிக்கிறோம், என்ன ஒரு பக்தி வைராக்கியம் காமிக்கிறோம், இதைத்தான் தேவன் பார்ப்பாரே ஒழிய நம்ம ஆதியில ஆரம்பத்துல நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கலாம், நிறைய இழப்புகள் பட்டிருக்கலாம், நிறைய சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய மிக அருமையான வாய்ப்புகளை எல்லாம் இழந்திருக்கலாம். அதையெல்லாம் தேவன் பார்த்து இன்னைக்கு நமக்கு அந்த சபை வாய்ப்பை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு வந்த நாம இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய சிந்தையை எதன் மேல வச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம அந்த ஆவிக்குரிய ஓட்டம் தடைபடுதா, இல்ல அந்த உற்சாகத்துலதான் வந்துட்டு இருக்கிறோமா? எந்த ஒரு நோக்கத்துக்காக எல்லாத்தையும் குப்பையும் தூசியுமா நினைச்சு வந்தோமோ இன்னைக்கு அதே போல குப்பையும் தூசியுமா தான் எல்லாத்தையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? இல்ல இன்னைக்கு ஒரு சில நேரங்கள்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ங்கிற மாதிரி என்னங்க அது குப்பை கூட ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்? மின்னும். சூரிய வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா குப்பை என்ன ஆகும்? ஒரு சில நேரங்கள்ல மின்னும். அதுக்காக அது பொண்ணாயிடுமா? பொண்ணாகாது. அது போல இந்த உலகத்துல இருக்கிற குப்பைகள் மறுபடியும் நமக்கு மின்ன ஆரம்பிச்சிருச்சா, அது பொண்ணு போல தெரிய ஆரம்பிச்சிருச்சா, நாமளே என்ன பண்ணணும்னா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ ஒரு காரியத்தின் துவக்கம் அது எவ்வளவு அருமையானதாக இருந்துட்டாலும் அதுவும் தேவனுடைய பார்வையில பெரிதில்ல, முடிவுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப நம்ம எப்படி வந்தோம் அந்த ஓட்டத்துக்கு, எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் காமிச்சிட்டோம், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இன்னைக்கு நம்மளுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்தோம். யோவாப்பினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமா அங்க இருக்குது. எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் கடைசியில அவர் செய்த தவறுகளுக்கு என்ன கிடைக்கலைங்க? மன்னிப்பு கிடைக்கல. அதோனியா தப்பு செஞ்சு பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்கும் போது அங்க அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஆனா அதே மன்னிப்பு யோவாப் போய் அதே போல பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்கிறார், ஆனா அவருக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கல. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுடைய தவறுகளுக்கு அங்க மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் அந்த மன்னிப்பை நிறுத்திடுறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆயிடும்னா நம்முடைய இருதயம் துணிகரம் ஆயிடும், நம்முடைய இருதயம் கடினம் ஆயிடும். அப்படி நம்ம தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு கேட்டு பழக என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த தவறு செய்யறதுக்கு நம்ம துணிகரம் உள்ளவங்களா மாறிடுவோம். ரொம்ப சாதாரணமா தவறு செய்யறவர்களா மாறிடுவோம். தேவனுடைய கிருபையை நம்ம அலட்சியம் பண்ணிடுவோம். அதனாலதான் எபிரேயர்ல ஒரு வசனம் வருது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு ஆத்திரவானா இருப்பான். எபிரேயர் வாசிங்க 10ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும். நியாய தீர்ப்பு வருங்கிற பயம் இருக்கணும், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்.
விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, அதாவது நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சிட்டு, இந்த குமாரனை காலின் கீழ் மிதித்துங்கிற வார்த்தையை தான் பவுல் எங்க கூட அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 இருந்து வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், அந்த மறுதலித்து போனவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்க மறுபடியும் எங்க வந்துருங்க, 10:29 வந்துருங்க. சிலுவையில் அறைகிறது மாத்திரம் இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி, அதாவது அசுத்தம் என்ன சாதாரணமா நினைச்சு கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, நாம் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து அபியாசப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னோம்னா அதுக்குரிய தண்டனையை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதுதான் வேதம் இங்க நமக்கு ஒரு எச்சரிப்பா அங்க சொல்லியிருக்கு. இதுதான் யோவாப்பின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்துல அவருடைய வாழ்க்கை அருமையா இருந்துச்சு, ஆனா முடிவுல அவருடைய வாழ்க்கை மோசமாயிடுச்சு. அதுக்குரிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். தாவீதுனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதுல விசேஷமா உரியாவினுடைய வாழ்க்கையில அவர் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அங்க என்ன கிடைக்கல, மன்னிப்பு கிடைக்கல. மன்னிச்சாரு, ஆனாலும் அதனுடைய விளைவுகளை அவர் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு, சந்திக்க வேண்டியதான் இருந்துச்சு, அனுபவிக்க வேண்டியதான் இருந்துச்சு. அப்ப இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். தேவன் நாம் ஆரம்பத்துல இந்த சத்தியத்துக்குள்ள வந்தப்ப எவ்வளவு இழந்துட்டோம், என்னென்ன காரியங்களை விட்டுட்டோம், எவ்வளவு நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு தேவன் என்னெல்லாம் பார்த்துட்டாரு, என்னென்ன தியாகம்லாம் பண்ணிட்டோம். அது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை என்ன? இன்னைக்கு அதே வைராக்கியத்துல இருக்கிறோமா, குறைஞ்சிட்டோமா, சோர்ந்துட்டோமா? இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப ஆரம்பத்துல தவறு செய்யும் போது கிடைக்கிற மன்னிப்பு நாட்கள் ஆக ஆக அப்படியே கிடைச்சிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது இஸ்ரேல் ஜனங்கள்ல சொல்லும் போதுதான் அருமையான அந்த ஒரு உவமையை சொல்றாரு ஆமோஸ் தீர்க்கதரிசி. வாசிங்க, ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 1-8 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். புல் முளைக்க தொடங்குகையில் வெட்டுக்கிளிகள் அனுப்புறாரு. அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது, நான் கர்த்தராகிய ஆண்டவரை மன்னித்தருளும். அங்க அந்த வெட்டுக்கிளிகள் ஒரு சின்ன சேதத்தை ஏற்படுத்துது. அப்ப உடனே அங்க ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். வெட்டுக்கிளிகள் வந்தது என்னமோ உண்மைதான், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல, தேசத்துக்கு எந்தவித சேதமும் ஆகல, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு காரியம் நடக்குது. என்னது? இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று. ஃபர்ஸ்ட் வெட்டுக்கிளிகளால் நியாயம் விசாரிச்சேன், இப்ப மறுபடியும் அக்கினியால நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது. ஆனா இந்த தடவை வெட்டுக்கிளிய போல இல்ல, அக்கினி ஒரு பெரிய பங்கே என்ன பண்ணிருச்சுன்னா மகா ஆழியை பட்சித்தது. அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அது என்ன பண்ணிருச்சு, காலி பண்ணிருச்சு. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரை நிறுத்துமே. மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது. யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இப்ப தேவன் மறுபடியும் அதை நிறுத்துறாரு. திருந்தி இருக்கணும், வெட்டுக்கிளைகள் அனுப்பும் போதே திருந்தி இருக்கணும், அட்லீஸ்ட் அக்கினியை அனுப்பும் போதாவது திருந்தி இருக்கணும், திருந்தலையே. அதனால தேவன் என்ன பண்றாரு? பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி,
ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் எனும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். முதல் தடவை மன்னிச்சேன், ரெண்டாவது தடவை மன்னிச்சேன். இதே ஆமோஸ்ல முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மனம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் கொடுத்தார். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்கள் தான். 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்க செஞ்ச இந்த தவறுகளுக்கு, சரிங்களா, என்ன அவங்க பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. பெத்தேல்ல என்ன பண்ணிட்டாங்க, கண்ணுக்குட்டி பண்ணிட்டாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய புல்லை தின்கிற மாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சமானம் ஆக்கிட்டாங்க. இதை தேவன் பொறுத்து 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 பல வகைகளை எச்சரிச்சோம், கீழ்ப்படியவே காணா. அதனால இப்ப என்ன பண்றாரு, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவும் அல்லாமல், அது இல்லாம அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன், சரிங்களா. ஆனா 8வது வசனம் கடைசி பகுதியில, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாக்குறோம், ஒரு கருக்காயினாலும் விசப்புனியா உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனோம். ஒவ்வொரு சூழ்நிலையான கொடுத்து 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 பார்த்தேன், நீங்க திரும்பவே இல்ல. கடைசியில பிடிச்சிட்டேன், தூக்கு நூல், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இதோடதான் போன வாரம் நம்ம நிறுத்தணும். அப்ப இந்த புல்லறுப்புங்கிறது என்ன, ராஜாவின் புல்லறுப்புனா என்ன, எப்ப தேவன் அந்த வெட்டுக்கிளி அனுப்பிச்சாரு, எந்த ராஜாவினுடைய காலத்துல அவர் அக்கினி அனுப்பிச்சாரு, எந்த ராஜாவுடைய காலத்துல தூக்கு நூலை அனுப்பிச்சாரு, அந்த அக்கினி பச்சிச்சே ஒரு பங்கு, அது எதை குறிக்குது, தூக்கு நூல் முழுசா முடிச்சிருந்தாரே அது எதை குறிக்குது அப்படிங்கறத குறிச்சுதான் இந்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு வாரத்தையும் கூட என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராவும் கொண்டு வந்துட்டோம். சரி, இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தான் அவங்க வாழ்க்கையில இதுதான் தேவன்கிட்ட ஒரு பெரிய அவருடைய இரக்கம் என்னன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் சொல்லிடுவார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடியே நான் இப்படி செய்ய போறேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவா, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அது எப்ப நடக்குது, எத்தனையோ 100 வருஷங்களுக்கு அப்புறம், 600 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா முன்கூட்டியே தேவன் சொல்லிடுறார். அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கு செய்யற காரியத்தையும் தேவன் முன்கூட்டியே சொல்லிடுவாரு. நமக்கும் கூட ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா முன்கூட்டியே சகோதரர்கள் மூலமா என்ன பண்ணிடுவாரு, இப்படி எல்லாம் வரும், நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும்னு எச்சரிச்சிருவாரு. அதையும் மீறித்தான் நம்ம அநேக நேரத்துல என்ன பண்ணுவோம், செயல்பட்டுட்டு அப்புறம் ஆமா இல்ல இப்படி எல்லாம் தேவன் சொன்னார் இல்லைன்னு அப்புறம் தான் நம்ம உட்காந்து யோசிப்போம். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு சில வாய்ப்புகள், அதாவது கிருபைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல வரப்போறதும் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த ராஜாவின் புல்லறுப்புக்கு பின் யார் அந்த ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இதுதான் அந்த ராஜா. யாருங்க அது, யூதா பட்டணம். அதாவது நமக்கு தெரியும் சாலமோனுக்கு அப்புறம் யூதா 2 கோத்திரம் தனியாவும் மீதி 10 கோத்திரம் தனியாவும். 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் தேசம்னு வேதத்துல பேர் இருக்கு, 2 கோத்திரத்துக்கு என்ன தேசம், யூதா தேசம்னு பேரு. இப்ப அந்த யூதா தேசத்துல ஒருத்தர் ராஜாவா இருக்கிறார். யார் அவரு, அசரியா. இவர் ராஜ்யம் செய்யற 39ஆம் வருஷத்துல, இதெல்லாம் உங்களுக்கு போர்டு போட்டு வரிசையா எழுதணும்னு வைங்க, ரொம்ப அருமையா புரியும். இருந்தாலும் சரி, அது இப்ப வேண்டாம், சரிங்களா. இந்த அசரியாவோட 39ஆம் வருஷத்துல காதியின் குமாரனாகிய மெனேகம் அப்படிங்கிறவர் என்ன ஆகிறாரு, இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில 10, ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு சமாரியா தான் தலைநகர். அந்த சமாரியாவில் இவர் என்ன பண்றாரு, 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்றார். இதுதான் அந்த ராஜா. இந்த ராஜாவினுடைய புல்லறுப்பு, அதாவது புல் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். புள்ளி எதை அடையாளப்படுத்தும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. ஜனக்கூட்டத்தை தான் புல்லு கூட அடையாளப்படுத்துது. அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்களை தான் அதை அடையாளப்படுத்துது. இப்ப என்ன ஆகுறாருன்னா, அவர் ராஜாவான பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த புல் முளைக்க தொடங்குகைங்கிறது அவருடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்பம். இப்ப என்ன வந்துருச்சு,
வெட்டுக்கிளி வந்துருச்சு. என்ன அந்த வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கீழே அப்படியே வாசிட்டு வாங்க. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17 வாசிட்டீங்களா? ஏன் வெட்டுக்கிளியை அனுப்புறாரு? சும்மாவெல்லாம் அனுப்ப மாட்டாரு. ஏன் ஆண்டவரே நல்லா இருக்கிற தேசத்துல வெட்டுக்கிளியை அனுப்புறீங்க நம்ம கேள்வி கேட்டோம்னா 17வது வசனத்துல அதுக்கு பதில் வச்சிருக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39வது வருஷத்துல காதியின் குமாரனைய மெனகாம இஸ்ரவேல் ராஜாவா நான் சமாரியாவுல 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ண வச்சேன்னா, அப்படி வைக்கும் போது அந்த ராஜா எப்படி ஆட்சி செஞ்சிட்டார் தெரியுமா? அவரு தன் நாட்களில் எல்லாம் என்னுடைய பார்வைக்கு என்ன பண்ணிட்டாரு? பொல்லாப்பானதை செஞ்சிட்டாருப்பா. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அது என்ன பொல்லாப்ப அவர் செஞ்சிட்டாரு? இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாது இருந்தான். அந்த 10 கோத்திரத்தினுடைய முதல் ராஜாவா யார் வரா? யெரொபெயாம். அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 10 கோத்திரம் நம்ம பாஷையில சொல்லணும்னா சாமி கும்பிடுறதுக்கு எங்க போயிடுவாங்க? யூதா தேசத்துக்கு போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு என்ன பண்றாருங்க? படிக்கணும். என்ன பண்ணிடுவார்னா, அந்த தெய்வத்தை வணங்காம இருக்கிறதுக்கு இவர் ஒரு கண்ணுக்குட்டி வச்சிருவாரு. எங்கன்னா 2 இடத்துல வச்சிருவாரு. பெத்தேல்லையும் தான்லையும் என்ன பண்ணிடுவாரு? கண்ணுக்குட்டி 2 பக்கம் இந்த ஜனங்கள் வெளியே போகாதபடி எல்லையில வச்சிருவாரு. 2 கண்ணுக்குட்டியை வச்ச உடனே இந்த ஜனங்களுக்கு ஈனமான ஆசாரியர்கள், அதாவது இவர் நியமிச்சு அவங்களுக்கு ஒரு நாள் பண்டிகைனா அவங்களுக்கு என்ன பண்டிகை வரும்? அது யாருக்கு தெரியும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்டிகை வரும்? பஸ்கா பண்டிகை வரும், கூடார பண்டிகை வரும். அவங்க 14ஆம் தேதி பண்டிகை கொண்டாடினா இவர் எத்தனாம் தேதி பண்டிகை வச்சிருப்பாரு? வாச்சிருவோமா? வாசிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, என்னடா பண்றதுன்னு ரொம்ப யோசனை பண்ணி, பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, பொண்ணுனால 2 கண்ணுக்குட்டிகளை உருவாக்கி. ஏன் 2 கண்ணுக்குட்டி உருவாக்குனாரு? அது ஒரு சிலருக்கு தனியா சொன்னேன். ஏன் இவர் வேற ஏதாவது தெய்வத்தை உண்டாக்கி இருக்கலாம்ல? கண்ணுக்குட்டி உருவாக்குனது யாரு? ஃபர்ஸ்ட் ஆரோன். ஓகே, ஆரோன் யாரு சொல்லி செஞ்சாரு? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சொல்லிதான் கண்ணுக்குட்டி ஏன் கண்ணுக்குட்டி உண்டாக்குனாங்க? அவங்க எகிப்துல கண்ணுக்குட்டி கும்பிட்டு இருந்தாங்க. அதனால இங்க கூட என்ன வந்துச்சுன்னா அதே பாசத்துல என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டாங்க. இப்ப இந்த யெரொபெயாம் எதுக்கு கண்ணுக்குட்டி வைக்கணும் அப்படின்னா, யெரொபெயாம் கூட இப்ப ராஜாவாகிறதுக்கு முன்னாடி எங்க தெரியுங்களா இருந்தாரு? சாலமோன் காலத்துல. வாசிங்க 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய். ஏன் சாலமோனை விட்டு அவர் ஓடினாரு யெரொபெயாம்? அவர் இவருடைய சேவகரா இருக்கும் போதே தீர்க்கதரிசி சொல்லிடுவாரு, இவர் தான் இனிய சாலமோனுக்கு அப்புறம் ராஜாவாக போறாருன்னு. உடனே சாலமோன் அவர் பகைப்பாரு. அதனால அவர் சாலமோனுக்கு தப்பி எங்க ஓடுறாரு? வாசிங்க. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். எகிப்துல இருந்து வராரு யாரு? யெரொபெயாம். அப்ப எகிப்துல இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு? கண்ணுக்குட்டி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்ப இங்க வந்த உடனே இவருக்கு புத்தி எங்கதான் போயிடுச்சு? அதே கண்ணுக்குட்டி செய்யணுங்கிற பாருங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்துல இருந்து வந்தப்ப கண்ணுக்குட்டி தான் செஞ்சாங்க. இவரும் எகிப்துல இருந்து வந்த உடனே அது ரொம்ப வசீகரிக்கத்தக்க ஒரு தெய்வம்னு நினைக்கிறேன். அதனால இந்த கண்ணுக்குட்டியை செஞ்சிருக்கிறாங்க. இது கடைசி வரைக்கும் இந்த 10 கோத்திரம் விடவே இல்லையே. தேவன் அழிக்கிற வரைக்கும் எதை விட்டாலும் விட்டாங்க. தேவனுக்கு கீழ்படுகிறதையெல்லாம் விட்டாங்க. ஆனா எதை விடவே இல்லை? கண்ணுக்குட்டியை விடவே இல்லை. அது வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. இப்ப இவரே யோசனை பண்ணி என்ன பண்ணிட்டாரு? இங்க வந்துருங்க, 28 வந்துருங்க. பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். நீங்க அவ்வளவு தூரமெல்லாம் போக வேணாம், ரொம்ப சிரமம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இந்த காரியம் அங்க தேவன் இருக்கிறார் எருசலேம்ல. இவர் இங்க என்ன பண்ணி வச்சுட்டாரு? 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டாரு. எருசலேம்ல தேவனால் நியமிக்கப்பட்ட லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த 10 கோத்திரத்துல ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்களா? இருந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு துரத்திட்டாரு. அதெல்லாம் நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க கீழே. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில்
ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். பாத்தீங்களா, லேவி கோத்திரத்துலதான் தேவனுடைய திட்டம் ஆசாரியர்கள் இருக்கணும். இவர் யெரொபெயாம் என்ன பண்ணிட்டாரு? ஈனமானவர்களை ஆசாரியர்கள் ஆக்கிட்டாரு. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக யூதாவுல 7ஆம் மாசம் கூடார பண்டிகை ஆசரிப்பாங்க. அதுக்கு நீங்க மட்டும் பண்டிகை ஆசரிக்கிறீங்களா? நானும் பண்டிகை ஆசரிக்கிறேன் பார். இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி இவர் 8ஆம் மாசத்துல வச்சிட்டார். 8ஆம் மாசத்துல ஒரு பண்டிகை கொண்டாடும்படி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். புரிஞ்சுங்களா? இப்ப உங்களுக்கு பைபிள் படிக்கும்போது ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இப்படிதான் என்ன பண்ணாருன்னா கண்ணுக்குட்டி வச்சாரு. இந்த கண்ணுக்குட்டி அப்ப வச்சது இப்ப வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு? வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க வந்துருங்க 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அந்த பாவத்தை விட்டு விடவே இல்லையா? அதனால நான் ஒண்ணு பண்ணனேங்கிறாரு ஆண்டவர். என்ன பண்ணாரா? அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். இதுதான் வெட்டுக்கிளி வந்துருச்சுங்களா? பூல் தேசத்துக்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். கப்பம் கட்டிட்டாரு, சரிங்களா? பணம் கொடுத்துட்டாரு. அதனால என்ன நடந்துச்சு? இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். இஸ்ரேல் தேசத்துல இந்த பணக்காரங்கள் எல்லாம் வரி கட்டணும்னு சொல்லிட்டாரு, சரிங்களா? இது வருமான வரி போட்டாரு. அப்பவே போட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணி அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். பணம் கொடுத்த உடனே திரும்பி போயிட்டார். வெட்டுக்கிளி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. மனம் திரும்பினாங்களா? தேவன் இந்த மாதிரி எதிரிகளை அனுப்புறாரே, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கிறதுனால தானேன்னு சொல்லி மனம் திரும்பி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ணலன்னா மனம் திரும்பல. அடுத்து ஒரு ராஜா வராரு. அது எங்க நம்ம பாக்குறோம்? 22வது வசனத்துல பெக்காகியா. இவரும் தேவனுக்கு பிரியமா நடக்கல. இந்த பெக்காகியா எப்ப வர்றாருன்னா அதே யூதா தேசத்துல அசரியாங்கிற ராஜா இருக்கிற 50ஆம் வருஷத்துல இவர் என்ன ஆகுறாருன்னா ராஜாவாகிறாரு. இப்ப அடுத்து 27வது வசனத்துல யூதாவின் ராஜாவை அசரியாவின் 52ஆம் வருஷத்துல. அப்ப இந்த பெக்காகியா எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கணும்? 2 வருஷம். அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? 23 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 50ஆம் வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. பாத்தீங்களா? 2 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறார். கணக்கு கரெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நீங்க வாசிங்க 27. அந்த 2 வருஷம் அவர் முடிஞ்ச பின்னாடி யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. மெனேகாம் அடுத்து பெக்காகியா. இந்த பேர்ல ஞாபகம் இருக்கா? மெனேகாம், பெக்காகியா, பெக்கா, சரிங்களா? இப்ப பெக்கா ராஜாவான உடனே அவர் 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்றாரு. இவராவது ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாரா? கீழே வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவரும் பொல்லாப்பானதை தான் செய்யறாரு. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. அந்த கண்ணுக்குட்டி பாவத்தை இந்த பெக்காவும் விடல. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? தேவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். அக்கினி அனுப்பிச்சிடலாம்ல? அனுப்பிச்சார் பாருங்க. கீழே வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து. வெட்டுக்கிளி அசீரியாவின் ராஜாவாகிய பூல். இங்க நம்ம பார்க்கும்போது அக்கினி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர். அக்கினி வந்தப்ப என்ன ஆச்சு? அங்க நம்ம தீர்க்க தரிசனத்துல பார்த்தோமே,
எவ்வளவு பச்சிச்சு? ஒரு பங்கை பச்சிச்சு. அப்ப நிச்சயமா இந்த அக்கினி ஏதாவது வேலை இங்க செஞ்சிருக்கணுமே. என்ன பண்ணுச்சு? கீழே வாசிங்க. ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். இப்படித்தான் அக்கினி ஒரு பங்கை பச்சிச்சு. அப்பயாவது இந்த ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுக்கிட்ட சேருவாங்கன்னு பார்த்தா அப்பயும் இந்த ஜனங்கள் என்ன ஆகல, சேரல. இப்ப தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? கடைசியா தூக்கு நூலை புடிச்சிட்டாரு. இனி மன்னிக்க மாட்டேன். 17ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் 12ஆம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 9 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதனால் 3வது வசனம், அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான். இவர் தான் யாருன்னா தூக்கு நூல். சல்மனாசார் வந்துட்டாரா? இவர் என்ன பண்ணாரு? அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான். ஆரம்பத்துல கொஞ்சம் பகுதி கட்டுறாரு. அசிரியா ராஜா வந்துட்டாரு, உன்னை கழுத்தை நெரிக்கிறேன்னு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஐயா சாமி விட்டுரு இந்தான்னு சொல்லி பகுதி கட்டிட்டாரு. கடைசி வரைக்கும் யாருக்கு கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்? அசிரியா ராஜாவுக்கு ஒழுக்கமா இருந்திருந்தா ஒழுக்கமா ஆட்சி செஞ்சிருக்கலாமா? என்ன பண்ணிட்டாருன்னா சைடுல அப்படியே எகிப்து பக்கம் வேறு விட்டுட்டாரு. இதுதான் தீர்க்கதரிசன புத்தகத்துல வரும். எசேக்கியேல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளை என்ன பண்ணிருச்சான், இந்த செடி வேறு விட்டுருச்சு. எங்க போயிடுச்சு அப்படின்னா அப்படியே எகிப்துக்கு போய், நீ ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த அசிரியாவை நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க. ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசையாவினிடத்திலே கண்டு, அசீரியா ராஜா கண்டுபிடிச்சிட்டாரா? கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண, ஆரம்பத்துல விட்டுட்டு போனாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான். சிறைச்சாலையில வச்சிட்டாரு. அடுத்து தூக்கு நூல் என்ன பண்ணுச்சு? வாசிங்க. அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசையாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் முழுக்க என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரேல் தேசத்தையே காலி பண்ணிட்டாரு. ஆரம்பத்துல அக்கினி வந்தப்ப கொஞ்சம் பங்க பச்சிச்சு. ஆனா இப்ப முழுக்க என்ன பண்ணிருச்சுன்னா தேசத்தையே என்ன பண்ணிட்டாருன்னா சிறையாக்கி எங்க கொண்டு போயிட்டாரு? அசிரியாவுக்கு கொண்டு போயிட்டாரு. அவர்களை கோசா நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை இங்க இருந்தா தேவன் ஆரம்பிக்கிறார். இது யாருக்கு தெரியுங்களா? இந்த 7வது வசனத்துல இருந்து யாருக்கு தெரியுங்களா வார்த்தை சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. ஏன் தெரியுமா நான் அவங்களை அப்படி கொண்டு போனேன்? ஏன் தெரியுமா நான் அவங்களுக்கு அப்படி செஞ்சேன்? கவனமா நீ கேளு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து, எனக்கு பயந்து இருக்கணும், அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும், அவர் யாரையெல்லாம் துரத்தினாரோ அவங்க வழிபாடுகளிலும், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி, ஆரம்பத்துல அந்தரங்கத்துல தாப்ப ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரகசியமாய் செய்ததும் அன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமுள்ள தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி, ஃபர்ஸ்ட் இருதயத்துல கட்ட ஆரம்பிச்சானா, சரி போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். வெளியரங்கமாவும் கட்ட ஆரம்பிச்சுட்டான். இதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற விஷயம். சரிங்களா? உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும்
விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி, கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளை செய்து, இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். இப்படி சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். எவ்வளவு நாம் மன்னிக்க முடியும்? நீ கொஞ்சம் சொல்லு. இதுதான் தேவன் நம்மகிட்ட கேட்கிறார். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்துக் கொண்டிருந்தும் அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களைச் சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு 2 கன்றுக்குட்டிகளாகிய வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். இப்ப நீ சொல்லு, நான் அவங்களுக்கு செஞ்சது நியாயமா? இதுதான் தேவன் நம்ம கிட்ட கேட்கறது. தூக்கு நூலை நான் பொறிச்சிட்டேன், எவ்வளவோ இறக்கம் பார்த்தேன். அந்த யெரொபெயாம் நாட்கள்ல இருந்து இந்த ஓசேயா நாட்கள் வரைக்கும் நான் எவ்வளவோ மன்னிச்சேன். ஆரம்பத்துல சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கொடுத்து 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 மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தேன், மனம் திரும்பல. இனி நான் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுதான் தேவன் நம்ம கிட்ட கூட வைக்கிற ஒரு காரியமா இருக்குது. அடுத்து அதிலே 22 பாத்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்ப இதுதான் அங்க நம்ம பார்க்கிற அந்த தூக்கு நூல். இனி அவங்க என்கிட்ட ஜெபிச்சா நான் என்ன பண்ண மாட்டேன்? ஜெபத்தை கேட்க மாட்டேன். எரேமியா 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் தீர்க்கதரிசிகள் ஜெபிச்சாங்க, தேவன் மன்னிச்சாரு. பாவம் யாக்கோபு யாரால எழுந்திருப்பான்? மனஸ்தாபப்பட்டு மன இறங்கி பரவாயில்லனார். ஆனா கடைசியில ஒரு முடிவு எடுத்துட்டாரு, தீர்க்கதரிசிகளுடைய ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். இனி நான் இவங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை. ஏன் என்ன பண்ணிட்டாங்க? 18வது வசனத்துல, எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் வான ராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பி செய்கிறார்கள். அவங்களை என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். 11-14, ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். நான் எவ்வளவோ தடவை அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன், அவங்க எனக்கு செவி கொடுக்கல. இப்ப அவங்க என்ன கூப்பிடும் போது நான் என்ன பண்ண மாட்டேன்? செவி கொடுக்க மாட்டேன். 14ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை.
உபவாசம் ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டாலும் சரி நான் கேட்க மாட்டேன். அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் என்ன ஆயிட்டார்னா, நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன். தேவன் ஜெபத்தை கேட்கிற காலங்கள் ஒண்ணு இருக்கு, ஆனா தேவன் ஜெபத்தை கேட்காத காலங்களும் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பொய்யறவே கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. காருங்க 15:1 வாசிங்க எரேமியா. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும். ஏன்னா அன்னைக்கு மோசே நின்னார் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக. ஆண்டவரே இவங்களுக்காக என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, ஆனா இவங்களை தப்புவீங்க. திறப்பின் வாசல்ல நின்னாரு யாருங்க, மோசே நின்னாரு. சாமுவேல் நின்னாரா, சாமுவேல் போய் நின்னாரு, ஆண்டவரே இவங்களை மன்னிங்க, தேவனுடைய சமூகத்துல நின்னு ஜெபிச்சாரு. அது போல இனி யாரு ஜெபிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். அன்னைக்கெல்லாம் மனம் இறங்குனேன், ஆனா இனி என்ன பண்ண மாட்டேன், மனம் இறங்க மாட்டேன். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. பாத்தீங்கன்னா இதான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா தேவன் மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை நிறைஞ்சவர் தான். ஒரு குறிப்பிட்ட டைம் தான், எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம அதை நம்ம என்னவா நினைச்சிடக்கூடாது, அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இன்னும் தேவன் மன்னிப்பாரு, இன்னும் அவ்வளவெல்லாம் மன்னிச்சாராம், இன்னமும் மன்னிப்பாரு, இன்னமும் மன்னிப்பாருன்னு நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, அதை நமக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு நம்ம மறுபடி தேவனுக்கு பிரியமில்லாம நடந்துடக்கூடாது. சகோதரர்களுக்கு விரோதமா, சகோதரிகளுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா. ஏன்னா சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா நம்ம செயல்படும் போது யாருக்கு விரோதமா செயல்படுறோம்? ஆமா, தேவனுக்கு நம்ம விரோதமா செயல்படவே மாட்டோம். தேவனை என்னைக்காவது குறை பேசுவோமா? தேவனை என்னைக்காவது திட்டுவோமா? திட்ட மாட்டோம். சகோதர சகோதரிகளுக்கு விரோதமா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் யாருக்கா பாக்குறாரு? அவருக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது போன்ற காரியங்கள்ல. அப்ப இதுதான் நம்ம இங்க பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யோவாப் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவர் செய்த நற்கிரியைகளுக்கு பலன் கிடைச்சிச்சு, ஆனா அதுக்கு அப்புறம் அவர் செய்த தவறுகள் மன்னிக்கப்படல. இப்ப இது குறிச்சு சகோதரர்கள் நமக்கு சொல்லும் போது, கடைசி நாட்கள இது போன்ற ஒரு வகுப்பார் இருப்பாங்க, இவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். வெளிப்படையாவே இவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இவங்க அப்படிப்பட்ட குணலட்சணத்துக்குள்ள ஆயிட்டாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இவங்க கிட்ட இல்ல. ரொம்ப துணிகரமா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவேன், என்ன போனா போகுது, என்ன 2ஆம் மரணம் தானே, அது வந்துட்டு போகுது, இப்படி கூட பேசுறவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த துணிகரம் வந்துடுச்சுன்னா அப்புறம் அவங்க யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க, யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு இருதய தன்மை அவங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா தேவன் அந்த ஆவியை எடுத்துட்டாருனால அங்க எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இவர்கள் யோவாப் வகுப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இது போன்ற பாடங்கள் நமக்கு எதுக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆரம்ப நிலையை பார்க்கிலும் முடிவு மிக முக்கியம். நாம் எங்கு இருந்தோம், எப்படி இருந்தோம், அப்போது நம்மை குறித்து நம் சிந்தனை எப்படி இருந்தது, இப்போது நம்மை குறித்து நம் சிந்தை எப்படி இருக்கிறது. ஏன்னா நம்ம எப்படி சிந்திச்சோங்கிறத நம்ம கூட மறந்துடுவோம், ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாரு, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில சொல்லியிருக்காரு. புஸ்தகத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். அவர் அப்படி எழுதுறதுல புக்கு போட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. புக்கு போட்டு நீ என்னென்ன சிந்தனைகளை இருந்தன்னு எழுதி வச்சிருக்கேன். ஆரம்பத்துல சத்தியம் கேட்கும் போது நம்முடைய சிந்தை எப்படி இருந்துச்சு, சத்தியம் கேட்டு உள்ள வந்த பின்னாடி நம்முடைய சிந்தை எப்படி எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, அது என்னென்ன வடிவம் எடுக்குது, எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்மை வேதம் சொல்லும் போது மண், அதாவது டஸ்ட் அப்படிங்குது. நாம ஒருவருடைய ஊழியத்தை வைத்தோ, அவர்கள் எவ்வளவு சப்ஜெக்ட் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சோ, அவங்க எத்தனை இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார்கள் அப்படிங்கிறத வச்சோ தேவன் இந்த வாய்ப்பை ஒருத்தருக்கு கொடுக்கறதே இல்லை. அப்ப இங்க தாவீது கர்த்தர் இயேசுவுக்கும் யோவாப் நமக்கும் அடையாளம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஆரம்பத்துல தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமா அன்பா இருந்தவரு இப்ப தாவீது நேசிக்கிறவங்களை, தாவீது விரும்புறவங்களை இவர் வெறுக்கிறவரா மாறிட்டாரு. அப்ப அந்த ஒரு நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது. தேவன் ஒருத்தருக்கு சோதனை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, ஒன்னு கொடுத்துதான் சோதிக்கிறார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஜெபம் கொடுப்பாரு, அடுத்து சங்கீதம் கொடுப்பாரு, ஒரு மன்னா கொடுப்பாரு, ஒரு காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாரு, சபையில சப்ஜெக்ட் கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாரு, வெளியில சப்ஜெக்ட் கொடுக்க வாய்ப்பு கொடுப்பாரு,
பொறுப்புகள், உதவிக்காரர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாரு, மூப்பர் பொறுப்பு கொடுத்து பார்ப்பாரு, கன்வென்ஷன்ல சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாரு. இப்படி எல்லாம் கொடுத்து சகோதர சகோதரிகள் மத்தியில நல்ல பிரபலமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்பாரு. இப்படி ஒவ்வொன்னா கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுவாராம், நம்மள சோதிப்பார். இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த மனநிலை சகோதரிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சகோதரர்கள் வர்றதே யார பாதிக்கும்? அது சகோதரிகள் அங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மத்தியில நாம எப்படி இருக்கிறோம்? ஏன் தேவன் இப்படி எல்லாம் பண்றாரு? எரேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆரம்பத்துல நீங்க வந்தீங்கல்ல சத்தியத்துக்குள்ள, அப்ப காமிச்சிங்க பாருங்க ஒரு பயபக்தி, அப்ப காமிச்சிங்க பாருங்க என் மேல ஒரு நேசம். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அது என்ன அது அப்படின்னா, அதை நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி என்கிட்ட வந்தீங்க, எதையெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்தீங்க, எதையெல்லாம் கேவலமா குப்பையா தூசியா நினைச்சிட்டு வந்தீங்க, அதை நான் நினைக்கிறேன். அதை நினைச்சு உங்களை என் கூட எப்பவுமே வச்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேண்டி இருக்குது? உங்களுக்கு ஒரு சில பரீட்சைகள் வேண்டி இருக்கு. அந்த பரீட்சைகள் உங்களுக்கு தாழ்வை கொடுத்தும் சோதிப்பேன், என்னத்தை கொடுத்து சோதிப்பேன், உயர்வை கொடுத்தும் சோதிப்பேன். இந்த 2 நிலைமைகள்லையும் நீங்க என்ன மனநிலை காமிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெஸ்டா வைப்பேன். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் கொடுக்க போற சுபாவம் அதை அழிக்க முடியாத சுபாவம். அந்த சுபாவத்தை நான் கொடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற ஒரு குணலட்சணம் நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த பூமியில நீங்க காமிச்சாகணும். அதுக்குதான் தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா இப்படிப்பட்டதான ஒரு சில காரியங்களை அங்க வச்சிருக்கிறார். அப்ப ஆரம்ப காலத்தின் பக்திய அவர் நமக்கு நினைக்கிறாரு. அப்ப ஆரம்பத்துல நம்ம கிட்ட எது கொடுத்தாலும் நம்ம வேண்டாம் வேண்டாமா, சகோதரர் சொல்லும் போது பாருங்க ரொம்ப அருமையா சொல்றாங்க. ஆரம்பத்தில் எது கொடுத்தாலும் வேண்டாம் என்றும் இப்போது இல்லை என்றால் கோபம் வருகிறவன். ஆரம்பத்துல எது கொடுத்தாலும் ஐயோ எனக்கா பிரதர், ஐயோ வேண்டாம் பிரதர், வேற யாராவது இருந்தா கொடுங்க பிரதர், இப்ப ஏன் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல எது கொடுத்தாலும் வேணான வாயி இப்ப எது இல்லைன்னா என்ன வருதாமா, கோபம் வருகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21, 22. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. ஆரம்பத்துல ரொம்ப மோசம்தான் அந்த பிரதர், ஆரம்பத்துல ஒண்ணுக்குமே ஆகாதவங்க தான் அந்த சிஸ்டர். ஆனா வர வர ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி காமிச்சிட்டாங்க. இப்ப அவங்க ஆரம்பத்துல செஞ்ச அநீதியெல்லாம் தேவன் பார்க்காம இருப்பாரா அப்படின்னா பாக்குறது இல்ல. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அவன் செய்த அந்த இப்ப காமிக்கிறாரு அந்த குணலட்சணம், அது அவரை கொண்டு போயிடும், நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, ஏன்னா அவங்க சாகிறது எனக்கு பிரியம் கிடையாது. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஒரு குரூப் ஆரம்பத்துல ரொம்ப மோசமாயிருந்து வர வர வளர்ச்சியை காமிச்சிடும். இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க எப்படி? நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ. ஆரம்பத்துல வரும்போது அவர் நீதிமான் தான், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர் தான். ஆனா நாட்கள் ஆக ஆக அவங்க துன்மார்க்கம் ஆயிட்டாங்களே. துன்மார்க்கம்னா என்னது? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அது துன்மார்க்கர்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு. சங்கீதம் 50ல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 16, 17 வசனங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து நான் உனக்கு கொடுத்த சிச்சையெல்லாம் நீ என்ன பண்ற? பதிலுக்கு என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. இவரும் உடன்படிக்கை முழு நேரம் பண்ணிருப்பாரு. முழு நேரம்னா ஆண்டவரே என் நேரத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. அவரும் நேரத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவரும் கூட்டானா என்ன பண்ணிடுவாரு? திருடிடுவாரு, கட் பண்ணிடுவாரு. இவரும் ஏன் பிரதர் இன்னைக்கு நீங்க போகலையா? இல்ல பிரதர், கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நானும் போல. நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு பிரதர், அதனால நானும் என்ன பண்ணல, போகல. அந்த திருடனோட இந்த திருடன் என்ன ஆயிடுறாரு? கூட்டணி சேர்ந்துட்டாரு. நீ திருடனோடு சேர்ந்து என்ன பண்ற?
ஒருமித்து போகிறாய். அவரு, என்ன பிரதர் உங்களை அங்க பார்த்தேன். ஆமா பிரதர், இப்படியே சப்ஜெக்ட் கிளாஸ்ன்னு இருந்தா அதெல்லாம் ஆகுமா பிரதர், அதனால நான் அப்படியே ஆயிட்டேன். நானும் கூட அப்படியே ஆயிரலான் இருக்கேன் பிரதர். விபச்சாரம், உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை, விபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. பொய், வாயில எடுக்கிறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் பொய். எப்படி சத்திய ஆவி உள்ள இருக்கும்? பொய்யாவியே வந்துகிட்டு இருந்தா எப்படி சத்திய ஆவி உள்ள இருக்கும்? ஆரம்பத்துல நல்லா தான் வந்தாரு, உண்மையா தான் இருந்தாரு, உண்மையா தான் பேசினாரு. போக போக பழகிட்டாரு, துன்மார்க்கனா ஆயிட்டாரு. சரிங்களா? நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இவரு ஆரம்பத்துல நீதிமானா தான் வந்தாரு. போக போக சகோதர சகோதரிகளை பார்த்து பார்த்து நல்ல பழக்கம் பழகுறதுக்கு பதிலா என்னவாயிட்டாரு? நல்ல விஷயம் இருக்கும், அதை மட்டும் தான் பார்க்கணும். ஆனா நம்மளை எது அதிகமா தாக்கிரும்? கெட்ட விஷயம் தான். நம்ம ஒரு சப்ஜெக்ட் கேட்டா அது நமக்கு பாதிப்பு உண்டாக்குறத விட வெளியே போகும்போது சகோதரர் ஒரு வார்த்தை தப்பா பேசிருச்சுமே, எது மனசுல நல்லா நிக்கும்? அந்த விஷயம் தான் நிக்கும். ஏன்னா அதான் நம்ம மாம்சம் மிகப்பெரிய எதிரி. சபை வாய்ப்பு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப வைராக்கியம் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரி எங்க வச்சுக்கிட்டு இருக்கோம்? இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அப்புறம் இவர் நல்லது அது நமக்கு செய்வாரு. பாத்தியா 1 hour நீ சப்ஜெக்ட் கேட்ட, அது மாதிரி நட அப்படிங்கறத விட அது சப்ஜெக்ட் எப்ப வேணாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அவர் பேசிட்டார்ல அந்த வார்த்தை, அது சரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தோம், அதையே ரெக்கார்டிங் மாதிரி மறுபடி நம்மளே தூக்கத்துல கூட என்ன பண்ணுவோம், அது வந்து நமக்கு முன்னாடி சொல்லி காலைல எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அதை ஞாபகப்படுத்தி நம்மள நீதிமானா ஆரம்பிச்ச நம்மளுடைய வாழ்க்கைய துன்மார்க்கமா மாத்தி விட்டுறோம். இப்ப தேவன் அவ்வளோ நீதி செஞ்சு வந்தாங்களே, இவங்களை எப்படி நான் துன்மார்க்கன்னு நினைக்கிறதுன்னு யோசிப்பாரா? அவருடைய வார்த்தை ஏற்கனவே சொல்லிருச்சு, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? நம்ம கிட்ட கேட்கிறார், அவன் பிழைப்பானா? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் இதை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். அவன் சேனா நம்ம இதைத்தான் பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்துருவோம். இப்ப நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோங்கிறத விட்டுருவோம். நாங்களாம் பிரதர் சத்தியத்துக்குள்ள வந்தப்ப 6 நாளும் கிளாஸ் தெரியுமா, வாரத்துல 8 நாளும் கிளாஸ் தெரியும். அது என்ன பிரதர் வாரத்துல 8 நாள், சாயங்காலமும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுப்போம்ல, சரிங்களா? இப்படி எல்லாம் பெருமை பேசி இப்ப பிரதர் அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாம் எல்லாரையும் பார்த்து பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போச்சா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவன் செய்த எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவது இல்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். அவன் செய்த பாவத்திலேயும் சாவான். எவ்வளோ ஒரு எச்சரிப்பா தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிகள் என்ன? அந்த நீதிகள் அவர் செஞ்சிட்டாரு. அவர் செய்த ஊழியங்கள், அவர் இந்த சத்தியத்துக்காக விட்டுட்ட தியாகங்கள். ஒரு சிலர் கவர்மெண்ட் வேலையவே விட்டுருப்பாங்க, ஒரு சிலர் தங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வருமானத்தையே இழந்திருப்பாங்க, ஒரு சிலர் குடும்பத்தை இழந்திருப்பாங்க, மனைவி பிள்ளைகளை எல்லாம் வெறுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அவங்கனால ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டு வெளியே தள்ளப்பட்ட சூழ்நிலைகள். இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? இன்னைக்கு அந்த பக்தி வைராக்கியம் என்னாச்சு? அதை பார்த்துதான் தேவன் என்ன பண்ணுவார்னா கணக்குல எடுப்பாரு. நம்ம ஆரம்பத்துல காமிச்ச நடுக்கம், ஒடுக்கம், வெறுப்பு, விருப்பு அது அங்கே நினைக்கப்படுவது இல்லை. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த ஒரு காரியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இந்த நிலைமை இப்ப நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்னாடி எப்படியா இருக்கிறது? புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். எங்கேயாவது வேற பக்கம் திரும்புறோமா? நம்ம இந்த ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல தனிப்பட்ட முறையில நம்ம போய் ஏறெடுத்தே ஆகணும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். நீங்க திருப்பினதான் ஆண்டவரே நான் திரும்ப முடியும். பூர்வ காலத்தில் இருந்தது போல அந்த ஆரம்பத்துல இருந்துச்சே அந்த பக்தி, ஆரம்பத்துல இருந்துச்சு அந்த நடுக்கம். யாரு எப்படி போனா என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நான் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தவன், நான் ஆண்டவருக்கு தனிப்பட்ட முறையில கணக்கு கொடுக்கணும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
மறுபடியும் எங்கள் நாட்களை புதியவைகளா ஆக்கிருங்க. அப்ப இதுதான் ஒருத்தனுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லதா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. சரிங்களா? இப்படியாய் யோவாப் தாவீதினுடைய வாழ்க்கையில சந்தித்த மிக முக்கியமான ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருது. இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம் தாவீதினுடைய முடிவு என்னாச்சு. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 26 இருந்து ஒரு சில வசனங்கள். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். இப்படியாய் தாவீது அன்னைக்கு ஒரு நாள் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சவுலுக்கு பயந்து வனாந்தரத்துல திரிஞ்சு, அப்புறம் யூதா கோத்திரத்துக்கு மட்டும் எப்ரோன்ல இருந்து ராஜாவா இருந்து, அப்புறம் அப்னேர் மூலமா ஒரு அழைப்பு வந்து, அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து அவரை 12 கோத்திரங்களுக்கு ராஜாவாக்கி, அப்புறம் சீயோன் கோட்டையை பிடிச்சி, அதுக்குள்ள அப்புறம் எருசலேம தலைநகர் ஆக்கி, அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்த தேவனுடைய பெட்டிய என்ன பண்றாரு, தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டு தேவனால மறுக்கப்பட்டு, அது சாலமோன் காலத்துல கட்டப்படுதுன்னு சொன்ன உடனே அதுக்குன்னு பொருட்களை எல்லாம் சேகரிச்சு வச்சு இப்படியாய் அவர் என்ன பண்றாரு. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். மொத்தம் 40 வருஷம் அரசாண்டாரு. எப்ரோனிலே 7 வருஷமும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் 7 வருஷமும், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். மீதி முழு கோத்திரத்துக்கும் என்ன பண்றாரு, 33 வருஷமும் ராஜாவாக இருக்கிறாரு. அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விவரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. அப்ப இதுக்கு மேல நீங்க தாவீதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு எங்கெல்லாம் போகணும், இந்த புஸ்தகங்களை எல்லாம் போய் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூட தாவீதை குறிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்படியாய் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்படியாய் தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு என்ன பண்ணலாங்க, இந்த நாள்ல இப்படியாய் முடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செஞ்சாரு. இன்னும் கூட தாவீதை குறிச்சு அநேக காரியங்கள் இருக்கலாம். நமக்கு தேவன் கொடுத்த கொஞ்சம் ஞானத்துல சகோதர சகோதரிகளுடைய உதவியோட என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சில காரியங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டோம். நீங்க தனிப்பட்ட முறையில தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து இந்த வேதத்தை வாசிங்கன்னா இன்னும் கூட தேவன் உங்களுக்கு நிறைய காரியங்கள் கற்றுத்தரதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கலாம். சரிங்களா? இன்னும் கூட தேவன் நமக்கு ஒரு சில காரியங்கள் இன்னும் கூட படிக்க வரும் நாட்களை வெளிப்படுத்தினார்னா அதையும் கூட நம்ம உங்க மத்தியில என்ன பண்ணலாம், தனிப்பட்ட முறையில நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து இந்த தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு மிகுந்த நல்ல காரியங்களையும் எச்சரிப்புகளையும் நமக்கு கண்டிப்புகளையும் கூட கொடுத்திருக்குது. அவர் சந்திச்ச மனிதர்கள் மூலமா கூட அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். தேவன் ரொம்ப கிருபை பாராட்டி சுகபலன் ஜீவனை கொடுத்து இப்படியா இந்த சத்தியங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவருக்கும் கூட நமக்கு கிருபை செஞ்சாரு. இனி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தோட மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமா.